ஒன் வேர்டில் சொல்லணுன்னா இஸ் டிட்டர்மெண்ட். ஒரே கம்பெனியில் ஒர்க் பண்ணி அவன் வந்து அந்த கம்பெனி வழியாக யூகேக்கு வந்து ஒரு 6-7 இயர்ஸ் பேக் போய் யூகே சிட்டிசன்ஷிப்பும் வாங்கிட்டான், விச் இஸ் குட். நான் அந்த கம்பெனியில் வந்து ஒரு 20 இயர்ஸ் பேக் ஒர்க் பண்ணியிருக்கேன். அதனால் ரீசெண்டாக ஒரு 3 இயர்ஸ் பேக் வந்து நான் ஒரு பிஸ்னஸ் ட்ரிப்புக்கு போயிருந்தேன் என்னுடைய ப்ரெசென்ட் ஆர்கனைசேஷன் வழியாக. அப்போ ஸ்ரீனி அங்கே போய் மீட் பண்ணேன். வீட்டில் கூப்பிட்டு எனக்கு மட்டும் இல்லை, என்னுடைய ஒரு கலீக்ஸ் ஒரு 3 பேரையும் கூப்பிட்டு போயிருந்தேன். நான் எல்லாருக்கும் பஜ்ஜி போண்டா நல்லா சவுத் இந்தியன் டிஷ்ஷஸ்லாம் போட்டு வயிறார இது பண்ணிவிட்டு அனுப்பிச்சி வச்சான். கிரேட் ஹாஸ்பிட்டாலிட்டி ஸ்ரீனி, தேங்க்யூ. ஒரு வார்த்தையில் சொல்லணும்னா நாங்களாம் அவனை சின்சியர் சீனியர்னு கூப்பிடுவோம். ஏன்னா எதுலேயும் சின்சியர், எங்கும் சின்சியர். ரூமை க்ளீனாக வச்சுக்கிறதாலும் சரி, படித்த புக்கு ஒழுங்காக எடுத்து வைக்கிறதாலும் படிக்கிறதாலும் சரி, எல்லாத்துலேயுமே ஒரு சின்சியர். அதனால தான் அவர் நாங்கள் சின்சியர் ஸ்ரீனின்னு கூப்பிடுவோம். கரெக்டுங்க, நம்ம சின்சியர் ஸ்ரீனி தான் அவர். ஸோ நீங்களாம் சின்சியர் வெளியிலேருந்து பார்த்துட்ருப்பீங்க, பட் நான் அவனோட சின்சியராக ட்ராவல் பண்ணியிருக்கேன். யோசித்து பார்த்ததில் ஆக்சுவலாக 3 இயர்ஸ், செகண்ட் இயர்லேருந்து அவன் பக்கத்துலேயே உட்காந்துட்டு இருப்பேன். ஹாஸ்டல்லையும் அவனோட ரூம்மேட்டு. ஸோ மோர் தென் 50% ஆஃப் த டைம் அவனோட ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன். ஸ்ரீனி பார்த்தீங்கன்னா காலையிலேயே சுறுசுறுப்பாக எழுந்திரிச்சிருவாங்க. எந்த வேலையுமே வந்து 100% டெடிக்கேஷனோட பண்ணுவான். ஹாஸ்டலில் பார்த்தீங்கன்னா ஒரு சைடு நம்ம ஸ்ரீனி வந்து சின்சியராக படிச்சுட்டு இருப்பான், இன்னொரு சைடு வந்து தீபேஷ் வந்து அப்படியே ஒரு மாதிரி சோம்பேறித்தனமாக இருப்பான். இவங்க 2 பேருக்கு நடுவில் நானும் என் நிலைமையை யோசிச்சு பாருங்கள். ஓகே, ஸ்ரீனியை நானும் வந்து காலேஜில் வேறு டிபார்ட்மெண்ட், ஹாஸ்டலில் பார்ப்போம், மெஸ்ஸில் பார்ப்போம், அவ்வளோதான். பட் வந்து காலேஜ் முடிச்சுட்டு 2 பேரும் வந்து 3 கம்பெனியில் ஒன்றா ஒர்க் பண்ணியிருக்கோம். ஒரு கம்பெனியில் அவன் என்னை ரெஃபர் பண்ண, இன்னொரு கம்பெனியில் நான் அவனை ரெஃபர் பண்ணேன், இப்படி தான் போச்சு. ஸோ மெமரிஸ்ன்னு பார்த்தா வேலையில் என்ன நடந்ததுன்னு தான் எனக்கு ஞாபகம் வருது. அவனை பற்றி சொல்லணுன்னா யாரடி நீ மோகினி படம் கேரக்டரில் வர தனுஷ் தான் ஞாபகம் வருது. டிவிஎஸ் 50 வச்சுருந்தாங்க. அதில் நயன்தாரா கேரக்டர் நீங்கள் அவங்ககிட்டே கேட்டுக்குங்க, ஏன்னா அது சீக்ரெட்டு. எனக்கு ஸ்ரீனியை ஃபஸ்ட் இயர் அது தெரியும். ஐ திங்க் A பிளாக்கு. இஸ் ஒன் பர்சன் ஹூ இஸ் ஸ்டூடியஸ், ஹம்பிள் அண்ட் ரிலேபிள். அவனை சரி, எல்லாம் ஓகே. இந்த 25 வருஷத்தில் எவ்வளோ வாட்டிடா அவன்கிட்ட பேசணும் என்ன கேட்டிங்கன்னா ரொம்ப கம்மி தான். அவங்க டு பி வெரி ஹானஸ்ட். பட் கரெக்ட் பண்ண ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். லாஸ்ட் வீக் கூட பேசினேன், பெட்டர் லேட் தேன் நெவரில். நீயும் பேச மச்சான், வந்துடு சில்வர் ஜூப்ளிக்கு. ஈரான் வார அது இதுன்னு கதையை விடாமல் முடிச்சு விட போகிறேன். ஓகே, see you in silver jubilee. All the very best மச்சான். Stay in touch. Bye. ஸ்ரீனியை பற்றி சொல்லணும்னா, he was my roommate in the first year. That's how I came to know him. He's a very hardworking person. Always டிபார்ட்மெண்ட்லேயும் மேக்ஸிமம் டாப்பராக இருக்கிறதுக்கு வெரி குட் எஃபர்ட் போடுவார். தோ நிறைய பேரோட மிங்கிள் ஆகல முடியலனாலும், இந்த மாதிரி அதர் ஆக்டிவிட்டீஸில் எதுவும் இல்லைனாலும் he tries to come and enjoy. பட் ப்ரொடாமினென்ட்லி அவர் ரொம்ப ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி வச்சுருப்பார். பட் இட்ஸ் வெரி ஹார்ட் ஒர்க்கிங். ஸோ he knows the pains of his parents and made a lot of effort. But எனக்கு என்னென்னா, they should have got better things at the very early stages of their life. பட் ஆனால் அவங்க எல்லாம் ஸ்லோ ஒன் ப்ராக்ரெஸ் ஆகிட்டு வந்தாங்க. For his talent and all, he should have been in a good position long time back. He's a reasonably a very good person. Yeah. மறக்க முடியாத விஷயம்னு சொன்னோம்னா, ஃபஸ்ட் இயரில் சீனியர்ஸ்லாம் உள்ளே பூந்து அடித்தாங்க. அப்போ எனக்கு தெரிஞ்சு நான் ரூமில் தான் இருந்தேன். ரூமுக்கு 4 பேருன்னு கணக்கில் வச்சுருந்தாங்க. ஸோ நான் வெளியே நின்று வேடிக்கை பார்த்தா இவங்களாம் உள்ள அடி வாங்கிட்டு இருந்தாங்க. அப்புறம் சீனியர்ஸ் வெளியே மொத்தம் உட்காத்தா தெரியாமல் இது வேறு விஷயம். பட் ஐ திங்க் நான் ரூமில் தான் இருக்கேன். அது என்னை பொறுத்திருக்கு மறக்க முடியாத விஷயம். பட் ஜோக்ஸ் அப்பார்ட், ஸ்ரீனி வந்து ஒரு அப்ஜெக்டிவோடு இருந்தாங்க. ஒரு லைஃப்பில் ஏதாவது அச்சீவ் பண்ணணும் அப்படிங்கிற மோட்டிவ் அவங்ககிட்ட இருக்கும். ஓகே, இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஐ எம் வெரி வெரி ஹாப்பி ஃபார் ஹிம். அன்ஃபர்கட்டபிள் மூமெண்ட் அப்படின்னா வீட்டுக்கு போனேன் கம்ப்யூட்டர் வாங்கிறதுக்கு. அவங்க அம்மா நான் நல்லா பார்த்துக்கிட்டாங்க. ஸோ அதுதான் அன்ஃபர்கட்டபிள் மூமெண்ட்.